மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் பயிற்சி என்ன பலன்களை தரும்? செவ்வாய் பயிற்சி, செவ்வாய் ஆறுக்குடையவனாக இருந்து ஆட்சி பெறுகிறார். யாரோட சேர்ந்து? சூரியனோட, புதனோட, சுக்கிரனோட, எல்லாரோடையும் சேர்ந்து ஆட்சி பெறுகிறார். ஆறுக்குடையவன் சொல்றேன். அரசியல் நான் ஒரு கட்சினா நீ ஒரு கட்சி, அது அவன் லெவல். நம்ம சேனல் வச்சிருக்கோம், நான் ஒரு சேனல் நீ ஒரு சேனல், இது ஒரு லெவல். அவன் லெவல்ல பார்த்தீங்களா பிரச்சனை. ஆனா பிரச்சனை இருக்கு, யாருமே இங்க நிம்மதியா இல்லை. அவன் எதிரி நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். ஆனால் சின்ன வாழ்க்கை நண்பர்களே, எதிரிகள் என்று இந்த உலகில் யாரும் இல்லை. ஆறுக்குடியின் ஆட்சி பெறும்பொழுது இந்த அறிவு ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் 6லிருந்து 7க்கு போறார். இந்த மந்தோட எண்டில், டிசம்பர் மாத எண்டில். இதுதான் ஆபத்து, இதுதான் பிரச்சனை. ஆறுக்குடையவன் 7ஆம் இடத்திற்கு செல்லும் பொழுது, 7ங்கிறது கலத்திர பாவம். கலத்திர பாவத்தில் ஆறுக்குடையவன் செல்லும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? செவ்வாய் பயிற்சி, செவ்வாய் ஆறுக்குடையவனாக இருந்து ஆட்சி பெறுகிறார். யாரோட சேர்ந்து? சூரியனோட, புதனோட, சுக்கிரனோட, எல்லாரோடையும் சேர்ந்து ஆட்சி பெறுகிறார். ஆறுக்குடையவன் ஆட்சி பெற்றா என்ன ஆகும்? அவரே ஆறுக்குடையவனாகவும் 10குடையவனாகவும் இருக்கிறார். 6குடையவனாகவும் 10குடையவனாகவும் இருக்கும்போது என்னாகும்? 11குடையவனாக இருக்கிறார். என்னாகும்? நிறைய லாபங்கள் வருகிறது. அதே நேரத்தில் 6குடையவனாக இருக்கும்போது புதிய பணி கிடைக்கிறது. மிதுன ராசிக்காரங்களுக்கு புது ஜாப் கிடைக்குங்க. 6குடையவன் ஆட்சி பெறும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எங்கள் ஊர் தண்ணீர் பல்லில் தான் பிறந்தாங்க. திடீர்னு பார்த்தா கூகுள் கம்பெனியில் வேலை கிடைச்சிருச்சு. கூகுள் கம்பெனியில் வேலை கிடைச்சிருச்சா? நம்பவே முடியல. நம்ம சாமிநாதே கூகுளில் வேலை செஞ்சுட்டாங்க. கூகுளில் வேலை ஏன் சேரக்கூடாதா? 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும்பொழுது இதெல்லாம் ஒரு விஷயமா? இன்னைக்கு உலகம் ஒரு கொடைக்கு கீழ் வந்து விட்டது. 6குடையவன் ஆட்சி பெறும்போது பணி கிடைத்து விடும். உங்களாலேயே நம்ப முடியாதுன்னா பார்த்துக்கங்களேன். அந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கும். நீங்களும் போயிட்டு உங்கள் மேனேஜர்கிட்ட, ஏய் டேக் திஸ் ரெசிக்னேஷன் ஆர்டர், ஹேய் பிச் மணி, ஹேய் பிச்சு அப்படின்னு தூக்கி போட்டு வேலையை விட்டுட்டு என்னப்பா பண்ண போற? ஆமாம், நீ கொடுக்குற பொங்கலுக்கும் சுண்டலுக்கும் நடந்தே தீரும். மிதுன ராசிக்காரர்கள் புதிய இடத்துல வேலை கிடைக்கும். வேலை எப்போ கிடைக்கும்னு ஒன்று இருக்கு. நம்ம ஒரு வெறுப்புல இருக்கும்போது வேலை கிடைச்சாதான் அது பேர் சவால். ஆனால் சம்மந்தம் இல்லாமல் வேலை கிடைக்கும். நம்ம இந்த கம்பெனியில் நல்லா சைனாகி வந்துட்டு இருப்போம், அப்போ போய் வேலை கிடைக்கும். இந்த காலம் இருக்கிறதே, அதுக்கு ஒரு விவஸ்தையே கிடையாது. நம்ம பொண்டாட்டிக்கு நமக்கு பிடிக்கல, சரி டைவர்ஸ் பண்ணலான்னு முடிவு எடுத்துடும். அந்த நேரம் பார்த்து இன்னொரு யாராவது ஒருத்தர் வந்து ப்ரப்போசல் வந்து வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 2வது சாய்ஸ்ன்னு சொன்னால் அது ஒரு நியாயம் இருக்குது. சில பேருக்கு ஒய்ஃபு நல்லா தான் பழகிட்டு இருப்பாங்க, அப்போ பார்த்து இந்த ஆஃபர் வந்திருக்கு, நான் என்னையா பண்ணுறது? ராசி சார், ராசி என்ன பண்ணுறது? 6குடையவன் ஆட்சி பெறும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நேரம் பார்த்து உங்களுக்கு ஜாப், இப்போதான் ஜாப் நல்லா இருக்கும்னு சொன்னேன். 10ஆம் இடத்துல சனி பகவான். இப்போ போய் புது வேலை கிடைக்கும். ஆனால் கவலைப்படாமல் யோசிக்காமல் போயிட்டே இருங்க. உலகம் கம்பெனி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். டோன்ட் லவ் தி கம்பெனி, லவ் தி ஜாப். இதை முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. டோன்ட் லவ் தி கம்பெனி, லவ் தி ஜாப். நானும் ஒரு காலத்தில் கார்பரேட்டில் இருந்தேன். அப்போல்லாம் என் மனைவிட்டு சொல்லுவேன், என் கையை கிழிச்சிய ரத்தத்தில் பார்த்துனா என் கம்பெனி பேர் வரும்னு. அதெல்லாம் ஒரு காலம். அதுக்கப்புறம் காலம் எனக்கு நிறையா அறிவு வந்தது. டோன்ட் லவ் தி கம்பெனி, லவ் தி ஜாப். உங்கள் ஜாபை லவ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன வேணால் செய்யலாம். அதான் முக்கியமான விஷயமே. 6குடையர் ஆட்சி பெறும் பொழுது உடலில் இருக்க வியாதிகள் சரியாகிறது. முக்கியமாக குரு பகவான் கல்லீரலின் கடவுள் என்று அறியப்படுகிறார். யாரு? கல்லீரலின் கடவுள். மிதுனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பார்வையால் யாராவது தீர்த்தவாரி லைட்டாக கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால், சார் மஞ்சக்காமலை வந்து டாக்டர்கிட்ட படுத்துக்கிட்டேன் சார், ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டேன், வரக்கூடாத வியாதிப்பா. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம டாக்டர்களுக்கெல்லாம் அது லட்டு மாதிரி. நம்ம ஆட்களை பற்றி சொன்னால், இப்போ சமீபத்தில் கூட ஒரு நடிகர் இறந்து போனார். அவர் இறந்ததுக்கப்புறம் யூடியூப்பை திறந்தா ஒரு 363 டாக்டர் வரிச்சா வந்து, நீங்கள் வெங்காயம் தின்னா தப்பு, பூண்டு தின்னா தப்பு, தண்ணி குடிச்சா தப்பு, ஏய் நான் வாழணுமா வேணாமா, எல்லாரும் தப்பு தப்பு தப்பு. ஏற்கனவே அவன் பயந்து போயிருக்கான். அவனை எப்படிலாம் பயமுறுத்த முடியுமோ. நீங்கள் தெரிஞ்சே தான் நீங்கள் பாய்சனை குடிக்கிறீங்க. என்ன பாய்சன்? டீ. இந்த டாக்டரே இந்த டீ குடிச்சு தான் இந்த பேட்டியை கொடுத்துருப்பாரு. அது வேற விஷயம். சொல்லும் போது குழப்பி விடுறது.
ஆறுக்குடையவன் ஆட்சி பெறும்போது என்ன ஆகுதுன்னா கல்வியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அது குரு பார்வையால் சரியாகும். நண்பர்களே, ஆறுக்குடையவன் ஆட்சி எனும்போது எதிரிகளால் தொந்தரவுகள் வரும். எதிரிகள் எங்க போனாலும் என்ன பொழைக்க விட மாட்டேங்கிறாங்க சார். ஏத்து கிடக்காரன் பாருங்க சார். நான் இப்போதான் ஒரு டிஷ் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணேன் நம்ம கம்பெனியில், நம்ம கடையில் புதுசாக ஒரு டிஷ்ஷு ஸ்பெஷல் பன்னு, நார்த் இந்தியா டிஷ்ஷை காப்பி பண்ணி நான் ஒரு பன்னு போடலான்னு நினச்சேன். வேணுன்னே ஏற்று கிடக்காரன் பஜ்ஜி போண்டாலாம் கடை திறந்துருக்கா சார். ஒவ்வொருத்தனுக்கும் அவன் லெவல் ப்ராப்ளம். இந்த எதிரிகள் இருக்காங்க பாருங்க. நாம் சொல்கிறோம் அரசியலில் நான் ஒரு கட்சினா நீ ஒரு கட்சி, அது அவன் லெவல். நம்ம சேனல் வச்சுருக்கோம், நான் ஒரு சேனல் நீ ஒரு சேனல், இது ஒரு லெவல். அவன் லெவலில் பார்த்தீங்களா பிரச்சனை. ஆனால் பிரச்சனை இருக்குது, யாருமே இங்கே நிம்மதியாக இல்லை. அவன் எதிரி நினைச்சு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் சின்ன வாழ்க்கை நண்பர்களே, எதிரிகள் என்று இந்த உலகில் யாரும் இல்லை. ஆறுக்குடையவன் ஆட்சி பெறும்பொழுது இந்த அறிவு உங்களுக்கு வரும். கோச்சடையானில் ஒரு டைலாக் வரும், உண்மையிலேயே யார் பெரிய வெற்றியாளன்னா எதிரிகளே இல்லாதவன் தான் பெரிய வெற்றியாளன். எதிரிகளே இருக்கக்கூடாது. எதிரிகள் இருந்தால் ஒரு நைட்டு கூட நிம்மதியாக தூங்க முடியாது. எதிரிகள் இல்லாத வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை. அப்போது உங்களுடைய சத்துருக்கள் எல்லாம் இனம் கொண்டு நீங்கள் போடாதே போட போ 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 என்று மன்னித்து விட்டுருவீங்க, அல்லது திரும்ப அவங்கள லைஃப்பில் இன்வால்வ் பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் நடக்கும். அடுத்ததாக ஆறுக்குடையவனே 11 குடையவனாக இருப்பதால் தொழிலில் ஆக்கப்பூர்வமான ஐடியாஸ்லாம் வரும். ஆக்கப்பூர்வமான ஐடியாஸ், புதுசாக ஓடக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் கடையில் யோசிப்பீங்க. எதை போட்டால் கடையில் ஓடும் அதெல்லாம் யோசித்து பண்ணுவீங்க. மிதுனராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் 6லிருந்து 7க்கு போகிறார். இந்த மந்தோட எண்டில், டிசம்பர் மாத எண்டில். இதுதான் ஆபத்து, இதுதான் பிரச்சனை. ஆறுக்குடையவன் 7ஆம் இடத்திற்கு செல்லும் பொழுது, 7ங்கிறது கலத்திரபாவம். கலத்திரபாவத்தில் ஆறுக்குடையவன் செல்லும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மனைவி கூட தேவையில்லாத சண்டைகள் வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே மிதுனராசிக்காரர்களுக்கு முதல் திருமணம் ப்ராப்ளம் ஆகும், 2வது திருமணம் தான் ஓகே ஆகும் நான் சொல்லியிருந்தேன். இப்போ ஆறுக்குடையவன் 7ஆம் இடத்திற்கு செல்லும் பொழுது அந்த இதை நீங்கள் 7ஆம் இடம் என்பது கடுமையாக பாதிக்கப்படும். அப்புறம் இவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். லவ் போன்ற விஷயங்கள், புதுசாக காதல் வரும்போது யார் என்னங்கிறத பேக்ரவுண்ட் செக் பண்ணிவிட்டு நீங்கள் லவ் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறவங்களும் புதுசாக பேக்ரவுண்ட் செக் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அதனால் அந்த இப்போ கூட சமீபத்தில் படித்தேன், யாரோ ஒரு நம்ம வாட்டர்மெலனு கூட கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற மாதிரிலாம் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி பேக்ரவுண்ட் செக் பண்ணாமல் கல்யாணம் பண்ணாதீங்க. பேக்ரவுண்ட் ரொம்ப முக்கியம். பேக்ரவுண்ட் செக் பண்ணி யாருக்கு கல்யாணம், என்ன, இவர்கள் ஏற்கனவே திருமணமானவர்களா, எல்லாம் பார்த்துட்டு பண்ணுங்க. 7ஆம் இடத்துல இந்த செவ்வாய் வரக்கூடாது. ஏன்னா 7ஆம் இடத்து செவ்வாய்ங்கிறது செவ்வாய் தோஷம் மாதிரியும் அர்த்தம், உங்களுக்கு 6 குடைவாவே, அதனால அதுவும் அர்த்தம். நிறைய திருமணங்கள் திருமணம் ஆகும் வரை சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது, அது இது எல்லாம் சொல்கிறோம். திருமணம் ஆனதற்கு பின்பு தான் தெரிகிறது ஏன்டா இதை பண்ணோம் அப்படிங்கிறது. பல பேர் வீம்புக்கு கல்யாணம் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க இந்த பீரியடில். அதெல்லாம் இந்த டிசிஷன்லாம் தள்ளி போடுங்க. அதெல்லாம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். நீங்கள் லவ் பண்ணுற பையன் வேலைக்கே போகிறதில்ல, எந்த வேலைக்கும் போக மாட்டார், ஆனால் கூட எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி முரட்டு டிசிஷன்லாம் இப்போ எடுக்காதீங்க. எதாக இருந்தாலும் ஆற போடுங்க, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். அப்போது இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு ஒரு தவறான வழிகாட்டுகளாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மனசை அலைப்பாய விடாமல் நீங்கள் எடுத்துக்கிற முடிவுக்கு சரியான முடிவாக ஒரு முடிவு தான் எடுக்கணும். ஒருத்தரை கல்யாணம் பண்ணால் அதுக்கு உண்மையாக இருக்கணும். அந்த முடிவுலேருந்து மாறாதீங்க. அந்த முடிவுக்கு அவங்க தகுதியான ஆளாக பார்த்துட்டு செலக்ட் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். கீழே போயிட்டு 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.